குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு ரேண்டம் ப்ராசஸ். ஓகே, நம்மளோட டாபிக் இன்னைக்கு ரேண்டம் ப்ராசஸ். ஸோ ரேண்டம் ப்ராசஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ரேண்டம் வேரியபிள் அண்ட் ப்ராசஸஸ் talk about quantity and single which are known as in advance. This data sent through a communication system is modeled as random variable. அதான் போகும், ரைட்டா? ஸோ இதோடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். a random event அப்படின்னா என்ன அப்படின்னா, when we conduct a random experiment, இந்த காயின் டாஸ் பண்ணுறது, டயை தூக்கி போடுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவோம்னா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு என்ன வேணும், பாசிபிள் அவுட்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்மளுடைய அவுட்கமாக எடுத்துக்கணும், நம்மளுடைய பாசிபிள் அவுட்கமாக எடுக்கணும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். ரோல் 6 sided டை. என்னென்ன பாசிபிள் அவுட்கம்லாம் வரும் அப்படின்னா, நம்ம டையை த்ரோ பண்ணோம் இல்லையா, அப்போ பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத எஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்னா. ஸோ என்னென்னலாம் வரலாம், டயை த்ரோ பண்ணும்போது 1 வரலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4. ஸோ 6 பக்கம் அப்படிங்கிறனால 6 தான் ஹையஸ்ட்டாக நம்மளுக்கு விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் அதில் என்ன எடுத்துக்கலான்னா, என்னோடய இது 1 விழுறதுக்குரியது என்ன அப்படிங்கிறதையோ 2 விழுறதையும் என்னுடைய ஃபேவர் அவுட்கமாக நான் எடுத்துக்கிறேன். ஏங்கிற செட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னென்னா ரேண்டம் ஈவெண்ட். இதில் என்ன நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். அதாவது ஹோல் ஸ்பேஸ்லேருந்து என்னுடைய ஃபேவரை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு கிடைக்கும். The set of all outcomes in the set and event எஸ்ஸை தான் என்ன பண்ணுறோன்னா, ஒரு டையை த்ரோ பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டி அவுட்கம்லாம் வருமோ அதை எல்லாத்தையும் நம்ம எழுதுறது தான் எஸ். அண்ட் இந்த நல் ஈவெண்ட்டு செட்டு, எதுவுமே பாசிபிள் அவுட்கம் இல்லை, நமக்கு ஃபேவரானது இல்லை அப்படின்னா அது என்ன செட்டாக வரும்னா நல் செட்டாக வரும். Transmitting a data bit is also known as an experiment. And probability கொஞ்சம் பார்த்துக்கலாம். ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் என்ன வரும் அப்படின்னா ரேண்டம் ப்ராசஸ்ஸே போகும். The probability P of A is a number which measure the likelihood of a event. நிறைய ஆக்சியம்ஸ் உண்டு ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஆல்வேஸ் less than 1 தான் வரும், ரைட்டா? No event has a probability less than 0. P of A is always greater than 0, greater than or equal to 0 and less than or equal to 1. If let A and B are two events such that ரெண்டுக்கும் இடையில காமனாக இல்லை அப்படிங்கிற போது, A intersection B அப்படிங்கும் போது அதோடைய காமன் A செட்டுக்கும் B செட்டுக்கும் எதுவுமே காமனாக இல்லை, which is equal to pi. Then P of A union B is equal to P of A plus P of B. All other laws of probability law axioms இதிலேருந்து தான் வந்துச்சு. And then relationship between random events, joint probability, conditional probability. இதில் conditional probability ரொம்ப முக்கியம், நம்ம பார்த்துக்கணும். Joint probability P of AB is equal to P of A intersection B. Probability that both A and B are கராகும் போது, ரெண்டுமே அக்கராகும் போது. Conditional probability பாருங்கள், P of A given B is equal to P of AB by P of B. That A will occur given that B has occurred. A occur given that B has occurred. Next. Relationship between random events. Event A and B are statistically independent. இப்போ 2 events are இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு, ஒன்றுக்கு ஒன்றும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற போது P of AB is equal to P of A into P of B. If A and B are independent, then P of A given B is equal to P of A. That is conditional probability which is சொல்கிறோம், ஒன்று joint probability which is சொல்கிறோம். And P of B given A is equal to P of B. And random variable, next random variable define பண்ணுறோம். A random variable x of s is a real valued function of the underlying event space S. நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது நிறையா ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணிகிட்டே வருவோம். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நிறையா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கும். இது ப்ராபபிலிட்டி ரேண்டம் ப்ராசஸ் என்னென்னா, நம்ம யோசித்து போடுறதுக்கு லைஃப் டைம் ஈவெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம இதை பார்க்குறது, நம்ம ப்ராப்ளத்தை பார்க்குறது எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்க.
ஓகே. ஸோ நம்ம வர்ற கிளாஸில் தான் இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம்.